സിറിയാനിൻ മാറിലെ മുറിവിൽ ചോരയൊലിപ്പതിൽ ഈച്ചയരിപ്പു കൊറിയാനിൻ മീതെ കഴുകന്മാരു പറപ്പു കാവലിരിപ്പു മതമിരുളിൽ ഭാരതാമ്പയോ വെട്ടം തേടി അലഞ്ഞു നടപ്പു. Hi viewers, I am Varsan. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா வேடன். வேடன்ற ஒரு சொல் தான் இந்தியா முழுக்க வைரலா போய்கிட்டு இருக்கு. யார் இந்த வேடன்? இவரோட பேக்ரவுண்ட் என்ன? இவரை எந்த குற்றச்சாட்டுனால அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாத்தையும் நான் சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐகானையே தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் மலையாளிக்கும் காதல் ஒன்று ஏற்படுத்த அந்த காதல் கல்யாணத்திலேயே போயிட்டு முடியுது. இருவருக்கும் பிறந்தவர் தான் இந்த வேடன். 1995 திருச்சி சொப்னபூமி என்ற இடத்துல தான் இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்து அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு வராரு. இவருக்கு ஏன் இந்த வேடன்னு பேர் வந்துச்சு? இவர் உண்மையான பேர் வேடன் கிரண்தாஸ் முரளி தான் இவருக்கு உண்மையான நேம். வேடன் இவருக்கு ஸ்கூல்ல வச்ச நேம். இவர் பெருசா எதுவும் படிக்கல. வீட்டில் வறுமையினால கொஞ்ச நாள்லயே கூலி வேலைக்கு போயிடுறாரு. அங்க கொஞ்ச நாள் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்டூடியோனுக்கு வேலைக்கு போறாரு. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு வார மனிதர்களை ஒவ்வொருத்தவங்களும் எப்படி நடந்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அவரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரேப்பர் விட்டு சாங் ஒன்று கேட்டு அவரு லைஃப்ல நம்ம கடந்து வந்த பாதைகள் அனுபவிச்ச வழியெல்லாம் பாட்டா எழுதியிருப்பாரு. இதை பார்த்துட்டா இந்த மாதிரிக்கே நம்மளும் ஆகணும்னு அவரு லைஃப்ல உள்ள வழிகள் அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் பாட்டா எழுதுறாரு. ஊர்ல உள்ள நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு அப்புறம் அவருக்குன்னு ஒரு தனியா பேண்ட் ஒன்று ஆரம்பிச்சு வெளிநாடுகளையும் போயிட்டு நிகழ்ச்சிகளை பண்றாரு. இவர் பல ஆல்பம்களையும் வெளியிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேஷன் டேலண்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டா அவரே இசையமைச்சு அவரே எழுதி அவரே பாடுவாரு. மஞ்சிரா பாய்ஸ் அப்படின்ற ஒரு படத்துலையும் பாடியிருப்பாரு. இவர் பாட்டுல எல்லா பாட்டும் நல்லா இருக்கவும் தனி ஒரு ரசிகர் கூட்டமே உருவாகுது. அந்த மாதிரிக்கு தான் இவர் பாடுற விஷயம் அப்படி என்னத்தான் பாடுறான்னு கேட்டா நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கிற மாதிரிக்கே அவர் பாட்டு ஒவ்வொன்றும் இருக்கும். பொலிட்டிக்கல் சம்பந்தமான ஒரு பாட்டாகவும் அவர் பாடுற பாட்டெல்லாம் இருக்கும். இவர் மேல குற்றச்சாட்டுன்னு வருது கஞ்சா வச்சிருந்தாரு. போலீஸ்ல மாட்டினோன்னைக்கு நான் கஞ்சா தான் வச்சிருந்தேன்னு அவரா உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டுனா புலியோட பல்ல அவர் பென்டனா செஞ்சு போட்டிருந்தாரு. நீ புலிய வேட்டையாடித்தான் அதோட பல்ல கலட்டி பென்டனா செஞ்சு போட்டிருக்கன்னு மறுபடியும் அவர் மேல குற்றச்சாட்டு வருது. இதுக்கெல்லாம் காரணம் உலகத்தில் உள்ள தமிழர்கள் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் இவர் தட்டி கேட்கிற மாதிரிக்கே பாட்டுகள் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.